சந்திரசேகர பாரதியை பார்த்தவாளுக்கு தான் அது புரியும். இந்த சப்தத்துக்கு அர்த்தம் அவன் கட்டாட்சம் மேல விழுந்தா அது அப்படியே உச்சின்னு விடும். அவன் குருவாயூரப்பன் சன்னிதியில போனவாளும் சந்திரசேகர பாரதியை பார்த்தவாளும் அது அப்படித்தான் இருக்கும். அதே தேஜஸ் தான் இப்ப இருக்கிற பெரியவா. 26 போய் நவாகம் சொன்னேன். 3ஆம் வருஷம் ரொம்ப பலமா யூனிஸ் பிக்சர்ஸ்காரா வந்து நடத்தினாள். அதனால இது 30,000 ரூபாய் செலவிச்சு நவாகம். அங்கே ஹனுமார் திவ்ய ரூபத்தோடு இன்னைக்கும் சஞ்சரிக்கிறார். திருஷ்டா சீதா திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டேன். பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் அங்க வந்து அலரும். அந்த சன்னிதி வந்துட்டா அங்க நவாகம். பெரியவாளை போய் அப்போ இதுல இந்த காலேஜில இருந்தா பிரார்த்திச்சா. ஒரு நாள் முழுக்க வந்திருந்தா. வந்திருந்து ராமாயணத்தை வந்து சிரவணம் பண்ணி 1 மணி அவ பேசினா. ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னு நான் வந்தனம் பண்ணி கேட்டுனேன். என்னை பத்தி சொன்னா 1 மணி. அவளுடைய கருணையை பாருங்க. அவளுக்கு யாரு என்ன வேணும், அவளுக்கு அம்பாள் உள்ள எப்போதும் தரிசனம். அப்படிப்பட்ட பெரியவாள் என்னை பத்தி 1 மணி சொல்லி அன்னைக்கு அவ பண்ணின அனுகிரகம் மறக்கவே முடியாது. ஒரு கோட்டீஸ்வரன் நம்பூதிரி யாத்திரை வந்து இறங்கினார். அந்த நம்பூதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். தென்னை மரம் உலகத்துல இருக்குன்னா அவருக்கு உள்ள தென்னை மரம் இனிமே உலகத்துக்கு ஒத்துக்கவே கிடையாது. அப்படி ஒரு நம்பூதிரிங்க பெரிய கோட்டீஸ்வரர். அவர் வந்து ஆசக்கிரியில சொல்லணும் தங்க ஆத்திரன்னு அழிச்சுன்னு போயிருந்தா. பெரியவா வந்து அன்னைக்கு தான் நான் போய் சொன்னேங்க. பெரியவாளும் நீ வந்து ராமாயணம் முழுக்க கேட்டுவிட்டு அன்னைக்கு 2 மணி 1 மணி அவ அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பறந்து போனா. அன்னைக்கு பகல் பூஜை பிக்ஷை எல்லாம் அங்கேயே திருப்பியார்லயே. அப்படி அவளுடைய ஒரு சூக்தம் 2 வாக்கியத்தை ஒரு வாக்கியமா சொல்லி தீட்சை சன்னியாச காலத்துல அவ 6 சன்னியாசம் கொடுக்குறாளோ அவ அப்பவே அந்த தேஜஸ் முழுக்க இங்க பாஞ்சு விடுவா. இப்படி எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்த டாக்டர் அது மாதிரி அவ சந்திரசேகர பாரதி தலையில கையை வச்சு அவ தலையில இந்த புருஷ சூக்தத்தை சொல்லி என்னைக்கு சன்னியாசம் ஆச்சோ அன்னில இருந்து அந்த தேஜஸ் முழுக்க அங்க வந்து வருது. இனாந்தே நிஹிதம் தேஜ சவித்ரேயோ ஹுதாசனான காளிதாசன். இந்த கட்டாட்சம் பகவானுடைய கட்டாட்சம் இருக்கு. அது மேல விழுந்துட்டா போறோம், சுவாமி உள்ள பார்த்துட்டா போறோம். அது என்ன ஆகும்? தூரசிரவணம் தூரதர்சனம் எல்லாத்தையும் கொடுத்துடும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு வேண்டாம்னு விட்டாள். ஏன்னா குருவாயூரப்பன் ஏன் எப்படி சொல்றேன்? நாள் சொத்தம் பிராப்தம் விளம்பாவகம் ஒன்னு அடையிறதுக்கு இதெல்லாம் பிரதிபந்தகம்னு விட்டாள். தாமசத்தை ஒன்றும் பண்ணிவிடும். ஆகினால இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நாதிரியே காமயேகம் எனக்கு அதுதான் வேணும் நாள். இது நாள் சுவாமேவானந்த பூர்ணம் புரபதே பகிமாம் சர்வ தாபாது. எனக்கு வேணும். என்னுடைய சர்வ தாபத்தையும் ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயத்தையும் நீ போக்கணும்னு காட்டாள். பகவானாலகம் தாபத்தை போக்க முடியும். வேற நாம் செஞ்சுக்கிற பிரதீகாரங்கள்லாம் உடம்பு எரியுதுன்னா கல்லெடுத்து சுட்ட கல்லெடுத்து மேல ஊத்திக்கிறா போல. எரியிற உடம்புக்கு சுட்ட கல்லெடுத்து ஊத்தினா என்ன பண்ணும்? வந்து போயிடும். அது மாதிரிதான் நாமா பண்ணிக்கிற பிரதீகாரங்கள்லாம் துக்கௌஷதம் ததபி துக்கம். பிரகலாத சுவாமி நீ பகவத் அனுகிரகம் இல்லாம நீ பண்ணிக்கிற பிரதீகாரம் முழுக்க துக்கத்துக்கு நீ எதை மருந்துன்னு நினைக்கிறியோ அதுவும் துக்கம் ஆயிடும். அதனால பகவானை போய் சரணாகதி பண்ணுவாள் பெரியவாள்லாம். ஆண்களை போய் சரணாகதி பண்ணுவாள், பெரியவாளை போய் சரணாகதி பண்ணுவாள். க்ஷேமத்தை அடையலாம். அப்படி உள்ளே பகவானை பார்த்து பார்த்து அப்படி க்ஷேமத்தை அடையிற தேசம். அது மாதிரியாக பட்டத்திரிக்கும் தரிசனம் தான் உள்ள கண்டாள். பகவான உள்ள பார்த்தாள்.